ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோசைக்கல், ஷாப்பிங் போர்டு இதெல்லாம் நார்மலாக அடுப்புக்கு பேக் சைடு இல்லைனா சைட்லலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும் பொழுது அது ஒரு தடவையும் சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் சூடான தோசைக்கல் எடுத்து நம்ம வைக்கும் பொழுது அந்த டியூப்பில் படுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த ஆர்கனைசர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதில் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் என்னோடய தோசைக்கல் ப்ளஸ் 3 ஷாப்பிங் போர்டு எல்லாத்தையுமே இதிலையே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹேண்டியாக இருக்கும். தோசைக்கல் சூடாக இருந்தால் கூட நீங்கள் இதில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மெட்டல் தான், அதனால் ஒரு இஷ்யூவும் கிடையாது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ், இது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணுது. என்னோடய கிச்சன் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சின்ன இடத்துல ஈஸியாக வச்சுட்டேன். தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். அடுத்து நம்ம கடையிலேருந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். கடலை மாவு, மைதா மாவு, பஜ்ஜி போண்டா மாவு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு தெரியாது. பேக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், பட் நம்ம அதை நோட் பண்ணி வைக்க மாட்டோம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கே தெரியாமல் எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறமும் அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரில் ஒரு ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணி அதில் அது என்ன ஃப்ளாருங்கிறதையும் நோட் பண்ணி எக்ஸ்பைரி டேட்டையும் நோட் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கிச்சனை வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா கூட அது என்ன ஃப்ளாருங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் அந்த எக்ஸ்பைரி டேட்டும் அதில் இருக்கும். சப்போஸ் அது எக்ஸ்பைர் ஆயிருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இப்போ கம்மி ரேட்டுக்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் எதுலையாவது ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை திரும்ப பிரித்து எடுத்தாலுமே அந்த மார்க் அதில் இருக்காது. அதே மாதிரி இதில் நீங்கள் எழுதிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை திரும்ப சேஞ்ச் பண்ணணுன்னாலும், வேறு ஃப்ளோர் வைக்கிறீங்க இல்லை வேறு எக்ஸ்பைரி டேட் வைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் எழுதிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னோட கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் போட்டிருந்தது தான். நான் என்னோடய எல்லா அப்ளையன்சஸ்க்கு மேலேயும் டிரான்ஸ்பரண்ட் ஹூக் ஸ்டிக் பண்ணி அதில் பவர் கார்டு எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி வச்சுருவேன். இப்படி பண்ணும் பொழுது மார்னிங் அவசரத்தில் நீங்கள் எந்த அப்ளையன்சஸோட பவர் கார்டு எது அப்படின்னு தேட தேவையில்லை. அதே மாதிரி கிச்சன் டாப்பில் ஏதாவது தண்ணியெல்லாம் சிந்தியிருந்தாலும் அதில் இது பட்டுச்சுன்னா நம்ம அதை தொடச்சிட்டு தான் போட வேண்டியிருக்கும். அந்த இஷ்யூவும் இருக்காது. யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அதிலையே திரும்ப ஹேங் பண்ணி வச்சிடலாம். நீட்டாக டக்கின் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக கிச்சனே ரொம்ப நீட்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லார் வீட்லேயுமே நம்ம கிச்சன் டாப்பில் சின்னதாவது ஒரு அம்மிக்கல் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுதோ இல்லை க்ளீன் பண்ணும் பொழுதோ கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணும் பொழுது அந்த கிரானைட் டாப்பில் ஸ்க்ராச்சஸ் விழுகும். இந்த இஷ்யூக்காக நான் என்னோடய அம்மிக்கல்லில் அடியில் அதே சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் அம்மிக்கல்ல ஒரு இடத்துலேருந்து வேறு எந்த இடத்துக்கு வேணால் டாப்புக்குள்ளே ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி கிரானைட் டாப்பில் ஸ்க்ராச்சஸும் விழுகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் என்னோடய கிச்சனோட லாங் கேபினட்டோட டோர்ஸில் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் ஹூக் அதில் ஹேங் பண்ணி லஞ்ச் பேக்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஹேங் பண்ணி விட்டுருவேன். இப்படி பண்ணும் பொழுது லஞ்ச் பேக் நமக்கு வெளியில் தெரியாது. இல்லாட்டி நம்ம ஹால்லையோ இல்லை டைனிங் ஹால்லையோ ஏதோ ஒரு கார்னரில் இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுடுவாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். அதே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக ஹேங் பண்ணிட்டீங்கன்னா அதை டோர் க்ளோஸ் பண்ணோன்னா அது பாட்டுக்கு உள்ளார போயிடும். நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ரொம்ப சின்ன கிச்சன், திங்ஸ் ஸ்டோர் பண்ண இடம் இல்லை அப்படின்னெல்லாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருக்க வெர்டிக்கல் ஸ்பேஸ், அண்டர் கேபினட் ஸ்பேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம திங்ஸை ஆர்கனைஸ்டாக வைக்கிறது அழகாக இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஆர்கனைஸ்டாக வச்சா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும். வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவங்களே அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்கும் உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட டைம் சேவ் ஆகும். அந்த டைமை நீங்கள் எஃபெக்டிவாக வேறு ஏதாவது வேலை செய்ய யூஸ் பண்ணலாம். ஆர்கனைசேஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுதான். அடுத்து நான் கிளாத்ஸ் ஆர்கனைசேஷனில் ஆரம்பித்து ஒரு ரூமோட ஆர்கனைசேஷன் வீடியோவாக போட போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆர்கனைசேஷன் டிப்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.